இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல காடை 65 தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 4 காடை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் மசாலா எல்லாம் நல்லா ஊறும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மசாலா போடலாம் இதுக்கு. இப்போ மசாலாக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது கூடவே 1 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். இது கூட சிக்கன் 65 மசாலா அது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், இது கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவராக நல்லா இருக்கும். அதுக்காக இது எல்லாத்தையும் கலந்துடலாம். இப்போ வந்து காடையெல்லாம் இதில் போட்டு இதோட மசாலா தடவி வச்சிடலாம். இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும். இப்போ இதில் எல்லாமே மசாலா கலந்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட மறந்துட்டேன், அதனால இது கூட சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இதே மாதிரி மசாலா எல்லாத்தையும் தடவி வச்சுக்கோங்க. இது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இதோட அதிகமாக ஊற வைக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1 மணி நேரம் அது ஊறினா தான் மசாலாலாம் நல்லா ஊறும். இதை வந்து என்ன பண்ணால் அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் பொரிக்கும் போது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கும். பொரிக்கும் போது பார்க்கலாம். காடை 65 செய்யறதுக்கு சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, காடையை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எண்ணெய் வந்து காய வைக்கக்கூடாது. போட்டோடனே நம்மளுக்கு இதாகிடும். இது ஸ்லோவில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வேகும். இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்க 2 இதில் சேர்த்துடலாம். இதுவும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தஞ்சை கிச்சன் காட்டாவை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.